ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு ஹேமாலயா சேனல் ரெசிபி என்ன தெரியுமா? மாங்காய் ரசம். இவனே எப்ப பார்த்தாலும் ரசத்தையே வித்தியாசமா கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. சூப்பரான மஸ்ட் ட்ரை டிஷ் இது. மாங்காய் ரசம் புளிப்பா. இப்ப மாங்காய் சீசன் இல்ல, அதுக்காக நான் எடுத்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. முட்டை மாஸ். நான் மாசுன்னு சொல்றேன், நீங்க நான் செஞ்சு முடிச்ச பிறகு அது பொடி மாசா இல்ல தடி மாசான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க தான் சொல்லணும் ஃபினிஷிங்ல டிஷ் எப்படி வருது அப்படின்னு. இன்னொரு பேன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒன்னொன்னா காட்டுறேன் உங்களுக்காக தான். நான் சைமல்டேனியஸா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவேன். நீங்க சில பேர் புரியலன்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்களுக்காக நான் ஒன்னொன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மாங்காய் ரசம் பண்றதை பாத்துக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு, ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுக்கு இடையில பாருங்க, நான் ரசத்துக்கு ஒரு 100 கிராம் பருப்பு, நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த பாருங்க, ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். மாங்காய் துருவி எடுத்துக்கணும். 100 கிராம் பருப்பு நான் அவிச்சு வச்சிருக்கேன், வேக வச்சு வச்சிருக்கேன். இதுல எதுவுமே ஆட் பண்ணல, மஞ்சத்தூளா பெருங்காயம் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் பருப்பு 100 கிராம் எடுத்து, ஒரு மாங்காய்க்கு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் மாங்காய் ரசம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் முட்டை மாசுக்கு போலாம். முட்டை மாசா இருக்குங்க இந்த ரசத்துக்கு. இந்த சைட் டிஷ் சூப்பரா இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சா, 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 2 உளுந்து பருப்பு கொட்டி வைக்கணும். காலி ஆயிடுச்சு, அது பொரிஞ்சுட்டே இருக்கட்டும். இல்ல 2 காஞ்ச மிளகா, ஒரு மாங்காய்க்கான அளவு நான் இப்ப சொல்றேன். பொரிஞ்சிச்சுங்க. இது பாருங்க, 2 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கீரி 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமா. மஞ்சள் ரசத்துக்கு எவ்வளவு மஞ்சள் நீங்க போடணும் அவ்வளவு போட்டுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 வெந்தயம் போடுங்க, மறந்துட்டு நானு. ரசத்துக்கு வெந்தயம் போட்டா வாசமா இருக்கும். இது வதக்கிட்டு இது கூட நம்ம துருவி வச்சோம் இல்லையா, இது கருகு விட்டுற போதீங்க போறீங்க. மஞ்சத்தூள் டக்குன்னு சும்மா ஒரு பெரட்டி டக்குன்னு துருவி வச்ச மாங்காய் போட்டணும். இதுக்கு புளி தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க, இது மாங்காய் புளிப்பு தான். மாங்காய் சீசன்னால ஒரே மாங்காய் வாரமா இருக்குது. நல்லா இருக்கு வாய்க்கு புளிப்பா மாங்காய். அதனால சரி மாங்காய்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். இது லைட்டா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கட்டோங்க. இது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம், கொஞ்சமா பெருங்காயம், ரசத்துக்கு தேவையான பெருங்காயம். இது லைட்டா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கட்டும். இது நல்லா 4 வதக்கியாச்சுங்க. இப்போ இது வேகத்துக்கு, மாங்காய் வேகத்துக்கு தேவையான தண்ணி. அந்த ரசத்துக்கு உப்பு எவ்வளோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இது வேகட்டுங்க, இது வேக விடணும். இதுக்கு இடையில இதோட தட்டுங்க, இந்த இது வேகட்டும். இந்த மாங்காய் நல்லா வேகணும், வேகட்டும். அப்புறம் இதுல மிக்சி ஜார்ல மிளகு, ஜீரகம் குறை பொடி பண்ணி வச்சுக்கணும். மிளகு ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்தீங்கன்னா, மிளகு விட ஜீரகம் அதிகமா எடுக்கணும். ஒரு 2.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் நான். பாருங்க, இந்த அளவுக்கு எடுக்கணும். இது ஸ்பூன் கணக்கு வராதுங்க, இது நான் ஸ்பூன் சொல்றேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுங்க. ஆனா மிளகு விட ஜீரகம் அதிகம் எடுங்க. இது நம்ம குறை பொடி பண்ணி வச்சுக்கிறோம். மாங்காய் வந்துட்டு இருக்கு, பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ஜீரகத்தையும் மிளகுத்தையும் இந்த அளவுக்கு குறைன்னு பொடி பண்ணி வச்சுங்க. இதுக்கு இடையில பாருங்க, இந்த பருப்பு இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன். 100 கிராம் பருப்பு எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, வேக வச்சு வச்சிருக்கேன்ல, இது இனிமே மசிச்சு வச்சிருக்கேன். வெயிலுக்கு ஏத்த டிஷ்ஷுங்க இதெல்லாம். டக்குன்னு சமைச்சோமா, வெளியே போனோமா, அவ்வளவுதான். சும்மா உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிச்சன்ல, ஐயோ அம்மா நிக்கவே முடியல. இது வேகுது, இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்நேரம் நான் முட்டை தாளிச்சிட்டு இருப்பேன். ஆனா என்ன பண்றது, சிங்கிளா டிஷ் சொல்றேன். டக்குன்னு சைட்ல தாளிச்சிடுவேன் நான். இந்த பாருங்க எப்படி வேர்த்து ஊத்துது பாருங்க எனக்கு. என்னதான் நம்ம எப்படி நீ ஃபேன் போட்டாலும் ஏசி போட்டாலும் இந்த வேர்வு நிக்க மாட்டேங்குது. அதனாலதான் சரி உங்களுக்காக புரின்றதுக்காக நான் தனியா தாளிச்சிட்டு இருக்கேன். பாருங்க மாங்காய் வந்துருச்சு. சும்மா கொஞ்ச நேரம் தாங்க, 2 நிமிஷம் ஆச்சு நான் மூடி வச்சு.
அதான் இது கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுல பருப்பு இதை ஆட் பண்ணிப்போம். இதை ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிப்போம். ரசம் இல்லையா, எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு பார்த்துங்க, உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உப்பு இல்லாதவங்க உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ரொம்ப கொச்சிட வேணாம். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, மிளகு ஜீரகம், இது போட்டோன்னே இது கூடவே இதை பாருங்க, ஒரு முழு பூண்டை நச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி. இந்த பூண்டு இது கூட இதை பாருங்க, கொத்தமல்லி தாராளமாக போடுறேன் நான். அருமையா இருக்கேன் இந்த வாசம். அதனாலதான் கொத்தமல்லி நிறைய போடுறேன். நீங்க நிறைய கொத்தமல்லி போடுங்க, நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. நானு இப்ப இதை எடுத்து இது கொதிக்கிட்டோம், இந்த பக்கம் மாத்திடலாம். இந்த பக்கம் முட்டை மாசு, அந்த மாசுக்கு பேன் வச்சிருக்கேன். இந்த பாருங்க, 4 முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். 4 முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். எங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்க வந்து அவிச்சு வச்சுங்க. இது கொதிக்கிட்டு ரசம், இதுக்குள்ள இதை பாருங்க, கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இதை பாருங்க கொஞ்சமா வெல்லம். அவ்வளவுதாங்க. ரசம் இது கொச்சுதுன்னா நம்ம கொதிக்கிற ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரசம் ஆயிடுச்சா? இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணல, ரசம் கொதிக்கணும். நம்ம அதுக்குள்ளே முட்டை தாளிச்சுக்கலாம் வாங்க. முட்டைக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு கொதி வருதா? இனிமே கொதி வரும்போது ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பு 2 தான். அவ்வளோதான், மாங்காய் ரசம் ரெடிங்க. இது இருக்கட்டும், எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு முட்டை மாசுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் பாருங்க. இது 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க பெருசா தக்காளி எடுத்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்த கூட போதும். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்த கூட போதும். இது வந்து இது நான் அப்புறம் சொல்றேன், லாஸ்ட்ல போடணும் இந்த வெங்காயம் நான் சொல்றேன். இது இஞ்சி, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி சன்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி சன்னமா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வாங்க தாளிக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டேன்னா பாருங்க, சோம்பு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது கடுகுலாம் போடலங்க, சோம்பு ஜீரகம் போட்டு தான் தாளிக்கிறேன் நான். பொரிஞ்சிச்சு. இதுல கருவேப்பிலையும் இந்த சன்னமா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயமும் முட்டை மாசு தான் நான் சொல்றேன், எப்போ ஆட் பண்ணுன்னு சொல்றேன். இப்போ இந்த சின்ன வெங்காயம், இது சிறுதா அரிஞ்ச வெங்காயம் மட்டும் நம்ம வதக்கிப்போம். இது வதக்கட்டோங்க. இந்த வெங்காயம் வதக்கி இன்னும் நல்லா பொன்னிறமா வதங்கணும். அது வதக்கிறதுக்குள்ள இஞ்சி பூண்டு இது பண்ணி வச்சோம் இல்லையா, தட்டி வச்சோம்ல, அது போட்டுக்கணும். இந்த மாதிரி சன்னமா நறுக்கி வச்சுங்க. அப்படின்னா நீங்க பேஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சமா போடுங்க, இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிடும். கொஞ்சமா போடுங்க இஞ்சி பூண்டு. இதை நான் சும்மா சன்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு முழு பூண்டு போட்டிருக்கேன். இது வதங்கட்டும். வெங்காயம் இன்னும் வதங்கணுங்க, வதங்கட்டும். இந்த பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுருவோம். தக்காளி வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுருவோம். வதங்கட்டும். தக்காளி வதங்கட்டும், மூடி வச்சிருவோம். கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டும். நல்லா மேஷ் ஆனுங்க தக்காளி. சூப்பரா இருக்குங்க இந்த ரசத்துக்கு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அருமையா இருக்கும் காம்பினேஷன். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதுல மஞ்சத்தூள், முட்டைக்கு எவ்வளவு மஞ்சத்தூள் தேவையோ அந்த அளவுக்கு மஞ்சத்தூள், வெறும் மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூளுங்க, வெறும் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போடுங்களேன். ரசத்துக்கு கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா இது அந்த மசாலா மர்ஜ் ஆகணும்ல, அந்த மாதிரி கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சமா. இது எப்படி திக்கா இருக்கட்டும். கொஞ்ச நேரம் அந்த மசாலா வாசம்லாம் போட்டோம், அதுக்காக கொஞ்சமா தண்ணி போதும். இது வதங்கட்டும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இது ஆகணும். இந்த அளவுக்கு ஆன பிறகு இந்த பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகத்தூள்
அது போட்டோம். நம்ம ஊத்துன தண்ணி எதுவும் காணும் பாருங்க. இந்த அளவுக்கு பெரட்டின பிறகு இந்த பாருங்க, இப்பதான் இது இந்த முட்டை 4 சொன்னல நான் வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி 4 ஒரு முட்டையை 4 இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது அப்படியே இறக்கிட்டு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துங்க. இரும்பு கடாய் வச்சிருக்கேன். ஏன்னா நான்ஸ்டிக்லாம் இதுக்கு வச்சோம்னா பொழந்துக்கும். இந்த இரும்பு கடாய் சூடு ஆனோடனே இதை சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சாத்துறதுக்கு. ஏன்னா அதுல ஏற்கனவே நம்ம 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அதனால எண்ணெய் நிறைய வேணாம். இது அப்பதாங்க டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே இந்த பெருசா கழட்டி வச்சோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை இப்ப போடுவோம் இதுல. இது கூட கொத்தமல்லி, நல்லா ஒரு கை ஃபுல்லா கொத்தமல்லி. இது ரொம்ப வதங்க வேணாங்க, கொஞ்சமா வதங்கினா போதும். சும்மா கொஞ்சமா வதங்கட்டும், நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த அளவு கண்ணாடி மாதிரி வதங்கின பிறகு நம்ம மசாலா பண்ணி வச்சோம் இல்லையா, இது அப்படியே இதில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இந்த பாருங்க, இது கூட வதக்கிட்டு இப்போ இந்த முட்டை ஸ்லிப் பண்ணி வச்சு இல்லையா, இது கூட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு மிளகுத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள் இந்த முட்டைக்கு. அடுப்பு சிம்ல வச்சுக்கணுங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, எதனா டப்பாங்குத்து என்னந்த போட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏதண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வழிக்கு சேற்றில் விழுந்தது மாமி, என் கண்ண கட்டி காட்டல விட்டது சாமி சாமி சாமி, என்னையத்தான் ஊத்து கரண்டி வச்சு குத்து, என்னையத்தான் ஊத்து கரண்டி வச்சு குத்து. அந்த மாதிரி பாடிக்கிட்டே இதை குத்துனுங்க. ஓகேங்களா? அது பாருங்க, அவ்வளவுதான். இதுதாங்க முட்டை மாஸ். இது நீங்க பொடி மாசுன்னு சொல்லுவீங்களா இல்ல தடி மாசுன்னு சொல்லுவீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, முட்டை மாசு ரெடிங்க. இது வந்து செம்மையா இருக்குங்க. அந்த ரசம் சாத்தம் மாங்காய் ரசத்தை ஊத்திட்டு இதை சும்மா வச்சு சாப்பிட்டு பாருங்க. இது இனிமே இரும்பு கடையில ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாருங்க. மிளகுத்தூள் எல்லாம் போட்டாச்சு, நான் கொத்தமல்லி எல்லாம் அப்பயே போட்டேன். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு முட்டை மாஸ். அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் முட்டை மாஸ். எப்படி ரெடியா? செம்மையா இருக்குங்க. முட்டையோட வச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவாங்க. சுடுது. அல்லுதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாருங்க, மாங்காய் ரசம் கிட்ட கட்டுறடி, கிட்ட வா. மாங்காய் ரசம் செம்ம காம்பினேஷனுங்க. மாங்காய் ரசம், முட்டை மாஸ். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூங்க.